இந்த வயசுல உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் ஜோடியா அப்படின்னு பொறாமை, உனக்கு பொறாமை. ஏன்னா அதுல அவருக்கு பெரிய பொறாமை, அன்னிலிருந்து ரொம்ப பொறாமை அவருக்கு. என்னடா இந்த வயசுல இவருக்கு ஐஸ்வர்யா ராய் ஜோடியா நடிச்சுட்டாங்க பொறாமை இன்னைக்கு முடியல. அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடுதான் இன்று சீமான் மறுபடியும் பெரிய பழுவேற்றான்னு சொல்றார். என்ன சுப்ரீம் சார் அங்க சொல்லல, வயதான கிழவன் பழுவேற்றாயிருக்கு ஜோடியா அப்படின்னு கேட்டார். பொறாமடா பொறாமை. பொன்னியின் செல்வன்ல அவருக்கு பழுவட்டராயர் நம்ம தாத்தனுக்கு வந்து நம்ம பாட்டனுக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராயை போட்டு விட்டார் ஐயா மணிரத்னம். நான் எங்கள் அண்ணனிடத்தை கேள்வியாக கேட்டேன், இந்த வயசில் உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் ஜோடியா அப்படின்னு. அவர் பொறாமை, உனக்கு பொறாமை, உனக்கு பொறாமை அப்படி. அவர் என்னிடத்தில் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், உடலை மட்டும் நன்றாக பராமரித்து பேணி பாதுகாத்து கொண்டால் எந்த வயதிலும் சாதிக்க முடியும். அதுவும் சீமானவர்கள் பேசிய பிறகு நான் பல விஷயத்தை எடுத்து போட்டு உடைச்சிருவாருன்னு நினச்சேன். கொஞ்சம் பயந்தான் அவர் பேசும்போது. ஏன்னா நானும் அவர்களும் ரொம்ப நெருங்கி பழகுவோம். ஐஸ்வர்யா ராய் மட்டும் பற்றி அவர் பேசுவதில்லை. இல்லைங்க, எல்லாரையும் பற்றி பேசுவாருன்னு சொன்னேன். நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா அதில் அவருக்கு பெரிய பொறாமை, அன்னிலிருந்து ரொம்ப பொறாமை அவருக்கு. என்னடா இந்த வயசுல இவருக்கு ஐஸ்வர்யா ராய் ஜோடியா நடிச்சுட்டாங்க பொறாமை இன்னைக்கு முடியல. அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடுதான் இன்று சீமான் மறுபடியும் பெரிய பழுவேற்றான்னு சொல்றார். என்ன சுப்ரீம் சார் அங்க சொல்லல, வயதான கிழவன் பழுவேற்றாயிருக்கு ஜோடியா அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி ஒரு நெருக்கமான உறவு அவர் சொன்னது போல இது தமிழ் சொந்தங்களின் குடும்ப விழா.